ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அங்கே கணத்தில் ஐஸ் பேக் வச்சுட்ருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அவங்க வந்து புதுசாக அவன் கட்டியிருக்க அந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்ருக்கான். ஹீரோயினுமே வீடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற சொல்லிட்டாங்க. ஹாப்பி ஆகிட்டு பார்த்துட்ருக்கா. இவனுமே பின்னாடியே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு போகும்போது அவள் அப்படியே திரும்பி ரெண்டு பேருமே ஸ்லிப் ஆகி அங்கே விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டுருக்காங்க. அந்த டயத்தில் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணதுமே நம்ம ஹீரோங்க விளைவிக்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு ஒரு சூப்பரான ஒர்க் வந்து கிடச்சிருக்கு, நீ என்ன வந்துட்டு பண்ண வரையா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிகிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ எங்கே நீடில் காணுமே, பேக்கெட்டில் தானே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே நீடில் வந்து குத்திருச்சு போல். வலிக்குது அப்படின்றத அவள் சொல்கிறான். அப்போ வந்துட்டு பார்த்து எடுத்து விடு அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ ஏதோ வேறு வேலை பண்ணிகிட்ருக்க போல், நான் பிறகு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணிடுறான். ஏன்னா அசிஸ்டன்ட்மே வந்துட்டுருக்காரு. அப்போ அங்கே அவருமே இவங்க சவுண்டை கேட்டுட்டு அவரும் தப்பாக புரிஞ்சிட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே நீடியில் வந்து எடுத்து கொடுத்ததுமே தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஒழுங்காக பத்திரமா உன் பாக்கெட்டை வை, இல்லை நான் உன்னை இதை வச்சு நான் குத்திடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாக போயிட்டுருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் மேடம் நான் ஒன்றும் பார்க்கல எதுவும் கேட்கல அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்து ஷையாக ஃபீல் ஆகிடுது. ஐயோ கடவுளே தப்பாக புரிஞ்சுட்டானேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே இருந்து போகிறா. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பாஸ் என்ன எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சான்னு சொன்னதும் அவன் கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறான். பிறகு நைட்டு நம்ம ஹீரோயின் நான் வந்து என்னோடய ரூமுக்கு போய் தூங்கணும், எங்கே இருக்கே ரூமுன்னு கேட்டதும் நீ இந்த ரூமில் தான் தூங்கணும் அப்படின்றத அவன் சொன்னதும் நான் எப்படி தூங்க முடியும், உன்னோட ஒய்ஃபு நான், ஆனால் உன்னோட ஒய்ஃபு கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே நம்ம ஹீரோ அங்கே வேகமாக கையை பிடிச்சிட்டு அவளுக்கு அந்த பேங்கிள்ஸ் தான் போட்டு விட்டதுமே இது உன்னோட அம்மாவோடது, எதுக்காக நீ எனக்கு போட்டு விடுற அப்படின்றத சொல்லி கேட்டதும் என்னோட ஒய்ஃப் தானே அடுத்து கிடைக்கணும் அதனால தான் சொன்னதுமே நான் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தானே அப்படின்ற சொல்கிறா. கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொன்னதும் ஒருவேளை நான் இதை வந்துட்டு கொடுக்காம வச்சுக்கிட்டேன்னா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அப்படின்னா நீ என்னோட ஒய்ஃபை எப்பயுமே இருக்க ஆசைப்படுற நான் அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிருவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அங்கே இருந்து போகிறான். ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. என்னடா எனக்கு நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துச்சிக்கா. அப்போ அந்த பேங்கில் பார்த்து நான் வந்து அம்மாட்ட இருக்கிறத வாங்கணும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்துட்டு கால் வந்துடுது. நீ வீட்டுக்கு வந்து அந்த பேங்கிள்ஸை வாங்கிட்டு போயிரு, நான் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து போகிறா. ஹீரோ என்னத்தை வச்சுட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க பேங்கிள்ஸை கொடுத்து இங்கேருந்து கிளம்பு, வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. அந்த பேங்கிள்ஸை பிடிங்கிட்டு எதுக்காக வந்துட்டு இங்கே திருட வந்தேன்னு சொல்லி கேட்டதோ அது என்னோடது, நீ மரியாதையை கொடுன்னு சொன்னதுமே நான் கீழே போடுறேன், நீ வேணா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அதை கீழே தூக்கி போட்டு அங்கே உடச்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்க நீ கவலைப்படாத ஏதாச்சும் வச்சு ஒட்ட வச்சிடலான்னு சொல்லும்போது அவங்களையுமே அடிக்கிறாங்க. ஹீரோயின் கோவப்பட்டு அங்கே அடிக்க வரும்போது நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரி வாங்க நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அதை எப்படி போவ, உனக்காக நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நான் வந்துட்டு எவ்வளோ காசு வேணுமோ செக் போட்டு கொடுத்துட்றேன், நான் வந்துட்டு இவங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன வந்துட்டு இவன் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படிலாம் விட முடியாதுன்னு சொன்னதும் விட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியல அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் போய் அங்கே மிரட்டினதுமே அவங்க அங்கே பயந்து போயிடுறாங்க. ஒழுங்காக போய் அந்த கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கொடுத்துட்டு அவங்க செக்கையுமே கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயினையும் அவங்க அம்மாவையுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போகும்போது நம்ம ஹீரோ அந்த பேங்கிள்ஸ் எப்படி உன்கிட்ட வந்துச்சுன்னு சொல்லி கேட்டதுமே அந்த பேங்கிள்ஸ் வந்து என்னோட அம்மா எனக்காக கொடுத்தது அப்படின்றத சொல்கிறா. ஆனால் இது உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அவள் கவலைப்பட்டது. நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க, இதெல்லாம் சூப்பராக அங்கே ஒட்ட வச்சு கொடுத்துருவாங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு வீட்டில் இருக்கும்போது இங்கன்னு ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்ததுமே ஹீரோட்ட அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் தான் அவரோட ஒய்ஃபுன்னு சொன்னதுமே அவளுக்கு பார்த்துட்டு அங்கே கடுப்பாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோ அந்த பேங்கிள்ஸை கொடுத்து இதை வந்துட்டு நீ ஒட்ட வைக்கணும்னு சொன்னதும் யார்ப்பா இதை போய் உடைச்சது, இது உண்மையானது ரியல், ரொம்ப எவ்வளோ காசு தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இன்னொரு பேர் இருக்குமே அதேங்க அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அவள் கையில் ஹீரோ போட்டு விட்டுருந்ததை போட்டிருந்தா இல்லையா அதை வந்துட்டு கொடுத்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கரெக்டாக நான் வந்துட்டு பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வெளியே போகும்போது என்ன நினச்சிட்ருக்கான், இவனுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறானா, இவனை மாதிரி வெட்டி போயிருக்க யாராச்சும் வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, நான் வந்துட்டு ஐடியாவே வேறு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே யாருக்கோ கால் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அந்த லேடியுமே போய் மீட் பண்ணுறாங்க. ஆன்ட்டி இந்த பேர் வந்துட்டு கிடச்சிருக்கு, ஒரு பொண்ணு அவங்க அம்மா கொடுத்ததா சொன்னாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த லேடி ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னோடய லைஃப்பை நான் நல்லபடியாக இப்போ தான் ஸ்டேபிள் பண்ணியிருக்கேன், என்னோடய லைஃப்பை யாரையுமே வந்து நான் கெடுக்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நம்மளோட உறவு என்னன்னே நம்மளுக்கு தெரியலை, நம்ம தான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணி
இத பத்தி விசாரிக்க சொன்னதுமே, "நீங்களுமே 2 பேரும் என்ன பிரதர், சிஸ்டர் நினைக்கிறீங்களா பாஸ்?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாரு. பிறகு அங்க நைட் போல நம்ம ஹீரோங்க குக் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் "பரவாயில்லையே உங்களுக்கு குக்கிங் கூட தெரியுமான்னு?" சொன்னதும், "இன்னுமே உன்னோட ஹஸ்பண்டுக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். அதான் உனக்கு தெரியாது." அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவன் வந்து குக் பண்றத பார்த்துட்டு, "வாவ்! பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு." அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. "எதுக்காக நான் இப்படி கெட்டத்தனமா யோசிச்சுட்டு இருக்கேன்? இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஒருவேளை அவர் என்னோட பிரதரா இருந்தா என்ன பண்றதுன்னு?" சொல்லிட்டு அங்க அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. பிறகு 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றத சொல்றா. அங்க வாய் ஃபுல்லா ஓட்ட வச்சதும் நம்ம ஹீரோ அங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சு விடுறான். பட் 2 பேருமே பக்கத்துல க்ளோஸா இருக்கும்போது, அங்க டக்குன்னு விலகிட்டு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நம்மளோட உறவு என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிறணும். நம்ம பிரதர், சிஸ்டரா இருந்தா என்ன வந்து நடக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்கிறா. அப்ப ஹீரோக்குமே அத கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு, அப்படிலாம் இருக்க சான்ஸ் கிடையாது அப்படின்றத சொல்றான். அதுக்கப்புறம் ஒருவேளை அப்படி இல்லன்னா, நீ வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பண்ணலான்னு சொன்னதுமே, கூடவே சேர்ந்து ஒய்ஃபா இருந்துடலாம்னு நினைக்கிறியான்னு கேட்டதும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் உடனே போய் டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. அதுக்கு எதுக்கு வந்து இதெல்லாம் விசாரிக்கணும்? நாளைக்கே கூட போய் நம்ம டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு வேகமா அங்க இருந்து எந்திரிச்சு போனதுமே, நம்ம ஹீரோயினுக்கும் கஷ்டமா இருக்கு. அவனுக்குமே அங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க ரூம்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒயின் வேணும்னு சொன்னதுமே அங்கே ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்குறான். பட் கொஞ்சமாக ட்ரிங்க் பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அப்படின்றத சொல்கிறான். வாசு கூட ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதானு சொல்லி கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு அவளாவே வந்துட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்கே ஃபுல்லாக பாட்டிலையுமே முடிக்கிற லெவலுக்கு போயிடுறா. போதை வேற தலைக்கேறி போயிடுது. நம்ம ஹீரோங்க வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ, எதுக்காக இப்படி குடிச்சிருக்க அப்படின்றத சொன்னதும், நீ பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா, நான் எப்படி வந்துட்டு உன்னை போய் என்னோட பிரதராக ஏற்றுக்க முடியும், நான் வந்து உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன்னை டைவர்ஸ்லாம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு குடித்த பிறகு நீ ரொம்ப க்யூட்டாக பேசுகிறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஹக் பண்ணிட்டு, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் வந்து டைவர்ஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கா. ப்ளீஸ் என்ன ஹக் பண்ணிக்கோ, என்னை கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு அவளை வந்துட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு அங்கே தூக்கிட்டு ரூமில் போய் படுக்க வைக்க போகிறான். இப்போ அவனுக்குமே இந்த கிஸ் பண்ணுற மைண்ட் தான் வருது. பட் இருந்தாலுமே நீ தூங்குன்னு சொல்லிட்டு அங்கே தூங்க வச்சுட்டு, உன்னையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஸ்டெப் மதர் அவங்க பையன்ட்ட, நீ தான் இந்த கம்பெனியோட ஹெட் ஆவ, இதை பற்றி நீ கவலைப்படாதான்னு சொன்னதும், ஆனால் அப்பா தான் அவங்க பையனை வர வச்சுட்டாரு, என்ன பண்ணுறதுமான்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை அங்கே வர விட்டாதானே அப்படின்றத சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை மீட் பண்ண வந்தார். 2 பேருமே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கேருந்து வேகமாக போயிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே முழிப்பு வந்ததும், நான் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுக்காக என் பக்கத்தில் படுத்திருக்கேன்னு சொன்னதும், நல்லா யோசிச்சு பாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு பூரா உன் தொல்லை எனக்கு தாங்க முடியல, தயவு செஞ்சு இனிமேலாம் நீ இப்படிலாம் குடிக்காது அப்படின்றத சொன்னதும், நீ ஒன்றும் இப்படிலாம் என்னை பற்றி சொல்ல தேவை கிடையாது, நான் ட்ரிங்க்ஸ் வந்து எவ்வளோ பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் உங்க வந்து ஸ்டெப் மதர் வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே போகிறான். என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதோ, இன்றைக்கி வந்துட்டு போர்ட் மீட்டிங்க்கு நீ வரக்கூடாது அப்படின்றத சொன்னதோ, என்னோடப்பா என்னை இன்வைட் பண்ணியிருக்காரு, நான் வராமல் எப்படி வந்துட்டு அங்கே வந்து புது சேர்மனை சூஸ் பண்ணுவாங்க, என்கிட்டயுமே ஷேர்ஸ் இருக்குல்ல அப்படின்றத சொன்னதும், அந்த ஷேர்ஸ் எல்லாம் என்னோட பையனுக்கு நீ வந்துட்டு மாற்றி கொடுத்துரு, இல்லைன்னா நல்லா தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மிரட்டுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், என்ன காலையிலேயே வந்து நாய் குறைக்கிற சவுண்டு கேட்குதுன்னு சொன்னதோ, நீ இப்போ வந்துட்டு என்னை நாயின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. பரவாயில்லையே, என்னோட லாங்குவேஜ் எல்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. நீ தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. நான் வந்துட்டு உன்னோட அப்பாட்ட சொல்லிடுவேன், நீ ரவுடிங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி நீயாவே வந்துட்டு என்னை அடிக்க வச்சு அந்த பேங்கிள்ஸை பிடுங்கணும்னு சொல்லி மிரட்டினதுமே, அப்படின்னா எனக்கு வந்து உங்ககிட்ட அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்துருக்கா அப்படி தானேன்னு சொல்லிட்டு கேட்குறோம். நம்ம ஹீரோயின் மரியாதையாக அந்த பிரேஸ்லெட்டை கொடுங்க அப்படின்றத சொல்லதும், அது எனக்கு தான் சொந்தம், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. காட்ஸ்ட இவனை வந்துட்டு மீட்டிங்க்கே வரவிடக்கூடாது, நான் எப்படி வரான்னு பார்க்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே அவங்கள போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அந்த லேடி கோவமாக திட்டிட்டு போனதுமே இவளுமே அங்கே பின்னாடியே பிரேஸ்லெட்டை வாங்கிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறா. நம்ம ஹீரோ அப்படிலாம் பின்னாடி போகாத, கண்டிப்பாக நான் அதை உனக்கு திரும்ப வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் ஹீரோயின் ஹீரோட்ட அவங்க ஸ்டெப் மதர் பயங்கரமாக நல்லா தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை பண்ணுறாங்களே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், ஒரு வேளை நான் வந்துட்டு அங்கே ஹெட்டாக செலக்ட் ஆகாம விட்டேன்னா எனக்கு ஜாப் போச்சுன்னா நான் வந்து புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு குக்குமே வந்து நல்லா தெரியல அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், இல்லை உங்கள் ஃபேஸை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது, ஸோ உங்களுக்கு இதை விட பெட்டரான வந்துட்டு ஆப்ஷன் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் கூட வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து வேலையை சொன்னதும், எனக்கு அதை பற்றிலாம்
பற்றிலாம் தெரியாதேன்னு சொல்கிறான். நான் இருக்கனே, நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்லித்தரேன்னு சொன்னதும், என்ன நம்ம 2 பேத்துக்கு நடுவில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் அதை விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறா. அசிஸ்டன்ட் பாஸ் உங்கள் பிரதர் 300 மில்லியன் வந்து எடுத்திருக்காரு காசு, அவரோட சொந்த யூஸ்க்காக வந்துட்டு பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறீங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும், கவலைப்படாத எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லும்போது, மேடமுக்கு நீங்கள் உண்மையிலே டைவர்ஸ் கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது, நம்மளுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறான். அப்போ அங்கே மேலே அந்த பொருளெல்லாம் வச்சுட்டு இருக்கும் போது அங்கே ஒரு டைரி இருக்குது, அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே உள்ள ஒரு குட்டி பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எழுதியிருக்காங்க, நான் ஷாசிக்காக வந்துட்டு இந்த பேங்கிள்ஸ் இன்னொன்று வந்து கொடுத்துருக்கேன், நீ அவளை வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அதை பார்த்தது அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா நம்ம ஹீரோயின்ட்டு அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து காமிக்கிறான். சின்ன வயசில் நீ இப்படி தான் இருப்பேன்னு கேட்டதும், சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் தெரிவாங்க, எனக்கு எப்படி தெரியும் நான் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் வந்து இவ இப்படி தான் இருப்பாளான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னதுமே, சின்ன வயசில் ஃபோட்டோ இருக்குது நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தா ரெண்டுமே மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இதை நீ படித்து பாருன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அப்போ அங்கே உள்ளே எழுதியிருக்கதையுமே படித்து பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அப்படின்னா நம்ம 2 பேரும் பிரதர் சிஸ்டரான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மாவுமே நீங்கள் அப்படின்னா உடனே டைவர்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டை கொண்டு வந்துடுறாரு. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி நம்ம ஹீரோங்க பார்த்ததுமே இதில் என்ன இருக்குது தெரியுமா அப்படின்றத சொன்னதும், எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம வந்துட்டு உடனே டைவர்ஸ் வாங்குறதுக்கு தான் சரின்னு சொன்னதுமே, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நம்ம 2 பேரும் பிரதர் சிஸ்டர் கிடையாது, நம்மளோட டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகலைன்னு சொன்னதும், அப்படின்னா ஏன் உங்கள் அம்மா வந்துட்டு இப்படி எழுதி வச்சுருக்காங்க அப்படின்றத அவ கேட்குறா. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னா நம்ம தாத்தாவை தான் போய் மீட் பண்ணி விசாரிக்கணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மீட்டிங் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறான். பிறகு இப்போ நடந்துட்டுருக்க எல்லா பிரச்சனையுமே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னப்பா நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் வேறு ஒரு பர்சன் கூட வரதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேகமாக போய் மறைஞ்சிக்கிறா. அந்த லேடி அந்த ஆளை கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவள் ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுக்கிறா. இந்த லேடியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே, ரொம்ப சீப்பானவங்கன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதுமே, நான் உன்னை கூப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே வீட்டுக்கு போனது நம்ம ஹீரோயின் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோங்க ஷாக் ஆகிட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த லேடி இந்த மாதிரி கேவலமான வேலை தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, இது மூலமாக நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றத சொல்கிறான். அந்த ஃபோட்டோவை நம்ம ஹீரோயின் கொடுக்குறதுக்கு அங்கே காசு கேட்டதும் அவன் ஃபோனை கொடுக்க மாட்டான். ஹீரோயின் எப்படியோ வம்பு பண்ணி பிடிங்கிட்டு எனக்கு நீங்கள் இதுக்காக 5 லவ் கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும், என்ன இவ்வளோ போதுமா காசு அப்படின்றத சொன்னதும், நீங்கள் ஹெட் ஆன பிறகு இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா 1 லேக் வந்து கொடுத்துருங்க அப்படின்றத சொல்கிறா. காசுக்காக ஏன் இப்படி அலையணும், பேசாமல் நீ என் கூட சேர்ந்து இருந்தேன்னா எல்லாமே உனக்கு தானே சொந்தம் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது, அதை பற்றிலாம் நான் பிறகு யோசிக்கிறேன்ப்பா அப்படின்றத அவங்க சொல்கிறா. பிறகு அசிஸ்டன்ட் பாஸ் அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக நீங்கள் ரெடி பண்ண சொன்னீங்க அந்த எம்ப்ளம் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதும், கரெக்டாக நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஸ்டெப் மதரோட பையன் நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் அப்பாட்ட சொல்லி என்ன வந்துட்டு ஹெட் ஆக்க சொல்லுங்கள், ஆனால் அவர் அவங்க பையனை ஆக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு தான் வந்துட்டு அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க ஹஸ்பண்டையுமே வாங்க மசாஜெலாம் கொடுத்து நீங்கள் பேசாமல் வந்துட்டு நம்ம பையனை ஆக்கிட வேண்டியதானே, அங்கே பூஜைனால நடக்கவே முடியாது, அவன் எப்படி கம்பெனியை சமாளிப்பான்னு சொன்னதும், சொல்கிறதுமே சரிதான், நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்றத அவருங்க சொல்கிறாரு. நீங்கள் யோசிக்கலாம் கூடாது பண்ணிடணும்னு சொன்னது அவர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. பிறகு அவங்க ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ காமிச்சு நாளைக்கு இவன் வந்து கம்பெனிக்கு வரக்கூடாது, இவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்களுமே காசு வாங்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோங்க ரெடியாகி கிளம்பி நிற்கவுமே நம்ம ஹீரோயின் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா, நீ பேசாமல் என் கூட சேர்ந்து ஒர்க்குக்கு வந்துட்டேன்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற சொன்னதும், ஓ நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டையெல்லாம் வந்து போட்டு விட சொல்கிறான். ஹீரோக்கு ரொம்ப வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு ஹீரோயினை பார்த்துட்டு. ஹீரோயின் நிமிந்தே பார்க்க மாட்டான், அவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க 2 பேரும் ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. பாஸ் நம்ம கிளம்பலாமா அப்படின்ற சொல்கிறாரு. பிறகு எல்லாரும் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து சில ரவுடிங்களெல்லாம் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணாங்கல்ல, அவங்க வந்து அடிக்க வந்துடுறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் வந்துட்டு கிளம்பி போங்க, நான் வந்துட்டு இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே அங்கே கிளம்பிட்டுருக்காங்க. பட் அங்கே வந்து கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டுது. இங்கே வந்துட்டு காமிக்கிறாங்க, பார்த்தா வந்துட்டு மீட்டிங் எல்லாம் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு யாருக்குமே விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்து காசெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து
வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க போல். ஸோ வந்துட்டு எல்லாருமே இவனை வந்துட்டு அங்கே ஹெட் ஆக்கிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து முடிவு பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வந்துட்டு நடக்கவே மாட்டுது எந்த வேலையுமே. இப்போ நம்ம ஹீரோயின் இது ஒன்றும் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அங்கே வேகமா இறங்கி போய் காருக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிறா. என்ன சாகணும்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க திட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன பைத்தியம் ஆயிட்டியா, செத்து தொலைஞ்சேன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் பேசுறதுக்குலாம் டைம் கிடையாது, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. இங்கே பார்த்தா அசிஸ்டன்ட் பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காரு. பிறகு அவங்க அப்பா ஃபைனலாக வந்துட்டு யார் வந்து ஹெட்டுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறா. அப்போ இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் உன்னோட ஓட்டெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, நான் 85% என் பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னதும் ஃபஸ்ட்டு நான் வந்து பேச என்ன வந்திருக்கணும் அதை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை அவங்களுக்காக நான் எல்லா எம்ப்ளமே வந்து கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க உங்களுக்கே வந்து சப்போர்ட் பண்ணுறோன்ற மாதிரி அங்கே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டுருக்கு. இது எப்படி மாற்றி பேசலாம், ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பாட்ட அங்கே அவன் வந்துட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணாண்டே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன அப்படி கேவலமான வேலைன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எடுத்த ஃபோட்டோவுமே அங்கே வந்து காமிச்சதுமே இருக்க எல்லாருமே இப்படி சீப்பான லேடியான்னு சொல்லிட்டு இங்கே கேவலப்படுத்தி பேசுனதோ அவருக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அப்போ அவங்க வந்துட்டு சாரி கேட்டுட்டு நடிக்கிறாங்க. பட் வந்துட்டு மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவருங்க வந்து கோவப்பட்டு கத்திட்டு இதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிட்டேன், என்னோட பையன் பூஜன் தான் இந்த கம்பெனியோட ஹெட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, இப்போ உன்னால் எந்திரிச்சே நடக்க முடியாது, நீ என்ன சாதிக்க போகிற அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ எந்திரிச்சு நின்றான். அதை பார்த்துட்டு அந்த லேடிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீ எப்படி எந்திரிச்சு நிற்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் தானே என்னை மேலேருந்து கீழே தள்ளி விட்டு காலை உடைக்க பார்த்தீங்க, அதுக்கு மேலே நான் செத்து போயிருந்தேன்னு நினச்சிங்க, பட் என்னை தாத்தா என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிட்டார் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ அவங்க அப்பா நீ இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் வேறு பண்ணையா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கே வந்துட்டு கிளம்பி போனதுமே நம்ம ஹீரோ இது வந்துட்டு எனக்கு தான் சொந்தமானது, தாங்கன்னு சொல்லிட்டு கையில் இருக்க பேங்கில் பிடிங்க நம்ம ஹீரோயினுக்கு அங்கே போட்டு வச்சான். இதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த லேடி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. பிறகு அங்கே போயிட்டுருக்கும்போது இங்கே வந்துடுறா. நீங்கள் தான் இந்த கம்பெனியோட ஹெட் ஆகிட்டீங்களாமேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பிட்டு பேசினதும் ஏன் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சவே வந்துட்டு ஆகாமல் போயிட்டானா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்னோடய ஃபேமிலி தான் வந்துட்டு முடிவு பண்ணாங்க, நான் ஒன்றும் பண்ணலையே முடிவு, நான் உங்களை தான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவங்க ஒய்ஃப்னு ஒருத்தி நான் பக்கத்தில் இருக்கனே ஏன் உனக்கு கண்ணு தரலையான்னு சொல்லி கேட்டதுமே அவள் வந்து அதை கண்டுக்கல. நம்ம ஹீரோட்டாங்க ஹாப்பியாகிட்டு பேசுகிறா. அப்போ நம்ம ஹீரோ என்னோட அப்பா கூடி சீக்கிரம் என்னோட ஸ்டெப் மதருக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துருவாரு, நீ பேசாமல் மேரேஜ் பண்ணணும்னா என்னோட அப்பாவோட பண்ணிக்குவேன், இந்த வீட்டோட எல்டர் லேடி ஆயிடுவேன் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கேருந்து கோமா கிளம்பிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.